உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு தரக்கூடிய எண்ணெய் அளவை குறைக்க போறதா அதிரடியா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, பெட்ரோல் டீசல் விலை இனி என்ன ஆக போகுதோ அப்படின்னு எல்லாருக்கும் கவலை வந்திருக்கு. சவுதி அரேபியா ஏன் திடீர்னு விநியோகத்தை குறைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிறது ஈரான் அமெரிக்கா போர் சூழல் தான். வழக்கமா சவுதி எண்ணெய் கப்பல்கள் ஹார்மூஸ் நீர்ச்சந்தி வழியாதான் ஆசியாவுக்கு வரும். ஆனா இப்போதைக்கு அந்த பாதை போர் காரணமா முடங்கி இருக்கு. இதனால சவுதி தன்னோட எண்ணெயை செங்கடல் வழியா சுத்திக்கிட்டு அனுப்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இதுக்கு இன்னொரு மாற்று பாதை இருக்கு, யான்பு துறைமுகம். ஆனா அந்த துறைமுகத்தால இவ்வளவு அளவு எண்ணெயை கையாள முடியல அப்படிங்கிறது முதல் காரணம். இதை தாண்டி இன்னொரு காரணமும் இருக்கு. இந்தியாவுக்கு சவுதி அரேபியா ஒரு முக்கியமான கூட்டாளி. பொதுவா இந்தியா தன்னோட மொத்த தேவையில 15% வரைக்கும் கச்சா எண்ணெயை சவுதி கிட்ட இருந்துதான் வாங்குது. அதாவது மாசத்துக்கு 40 லட்சம் டன் எண்ணெய் சவுதியில இருந்து நமக்கு வரும். இப்போ சவுதி விநியோகத்தை குறைச்சிருக்கிறதுனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாம இருக்க மத்திய அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அது என்னன்னா சமீபத்திய தாக்குதல்கள் தான். மார்ச் மாச தொடக்கத்துல சவுதியோட ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தது கத்தாரோட ராஸ் லஃபான் எரிவாயு தளம் ஏவுகணைகளால சிதைக்கப்பட்டுச்சு. சவுதியோட மாற்று பாதையான யான்பு பகுதியிலையும் ட்ரோன் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. இந்த தொடர் தாக்குதல்களால சவுதியோட அரம்கோ நிறுவனம் தன்னோட ஊழியர்களோட பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் குறைச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள் மூலமா ஹார்மூஸ் நீர்ச்சந்தி திறக்கப்படுமா அப்படிங்கிறது உலக நாடுகளோட எதிர்பார்ப்பா இருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 தாண்டி இருக்கிற நிலையில இந்தியா ரஷ்யா போன்ற மாற்று நாடுகளை நோக்கி திரும்பி இருக்கு. சீனாவுக்கு போய்கிட்டு இருந்த பல ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் பாதியிலேயே திசை திருப்பப்பட்டு யூ-டர்ன் போட்டு இப்ப இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அக்வா டைட்டன் மற்றும் ஜோசோ என் இந்த கப்பல்கள் எல்லாம் தென் சீன கடல்ல இருந்து இந்தியாவுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் இந்தியா கிட்டத்தட்ட 3 கோடி பேரல்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்கி இருக்கு. எதுவா இருந்தாலும் எண்ணெயை விற்க ரஷ்யா தயாரா இருக்கே தவிர முன்பு போல குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை கொடுக்கல அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட அவசர தேவையை நினைச்சு பார்த்து ரஷ்யா உடனுக்குடன் கப்பல்களை இந்தியாவுக்கு திருப்பி விட்டாலும் முன்னாடி மாதிரி கச்சா எண்ணெயை ரஷ்யா குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறது இல்ல. உலக சந்தையில என்ன விலையோ அந்த விலைக்கு தான் இந்தியா கொடுக்குது. மொத்தத்துல இந்தியாவுக்கு இது பெரிய நஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும்.